तेति श्रेष्ठदयापात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीश्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्य तनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेणनिलयं श्रीकृष्णसद्देशिकं श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः नारायणाख्येतिराजपदाब्जभृङ्गश्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपा श्रियं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये विगाहे यामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वं हस्तामलकताङ्गतं यस्य सारस्वतस्रोतोकुलामोदवासितं कृतीनां विश्रमायालं शठारिं तमुपास्महे वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सकं यद्वेत्र शिखरस्पन्दे विष्णुमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलापृथमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं திருவேங்கடமுடையான் பாரொன்னுச்சென்ன பழமொழியுள் ஓரொன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர் போமளவும் வாழ்வு. व्याजीकित्रविमुक्तसौधपदवी सोपानसद्वर्णनं शारीरार्णवर्त्नजातविहयः प्राचीकशत् सर्वशः तस्मिन् तिष्ठति वेङ्कटेश्वर कवौ शारीरार्णवरत्नजातमिहयः प्राचीकचित् सर्वशः तस्मिन् तिष्ठति वेङ्कटेश्वर कवौ श्रीभाष्यकारोपमेयं कञ्चित् पुरुषं क्षुपासितुमह्येमागामनस्त्वस्थिते तस्मै नमोऽस्तु गुरवे तादृशविभवाय वेङ्कटेशाय प्रावर्तयज्जनानां भूमौ परमपद हर्म्यसोपानम् सेयं सोपानपदवी श्रीमता विहिता स्वयं शुद्धसत्त्वमयं भृत्यान् प्रसौधं सेतुमिच्छता विवेकनिर्वेदविरक्तिभीतयः प्रसादहेत्युहेतूत्क्रमणार्चिरादयः प्रकृत्यतिक्रान्तपदाधिरोहणं पराप्तिरित्यत्र तु पर्वणां क्रमः. महादेशिकाय नमः. ஆளவந்தாருடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு. இந்த பவித்திர சந்தர்ப்பத்தில் பரமபத சோபானம் அன்னக்கூடிய சுவாமி தேசிகனுடைய ஒரு முக்கியமான ரகசிய கிரந்தம், அதோட அனுசந்தானம் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். சுவாமி தேசிகன் நிறைய எத்தனையோ ரகசிய கிரந்தங்கள் எல்லாம் இதனால் சிலதெல்லாம் அதில் நமக்கு கிடைச்சதில் முக்கியமானது ஒரு முக்கியமான கிரந்தம் இது. இந்த கிரந்தத்தில் நிறையா விசேஷங்கள் இருக்கு. சுவாமி தேசிகன் எல்லா விஷயத்தையும் விதவிதமான கிரந்தங்களில் நமக்கு எல்லாம் ரொம்ப கிருப்பையோட அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதில் பகவானுக்கு இந்த ஒரு சேத்தனனுக்கு இங்கே பரமபத பிராப்தி, பகவானோட பிராப்தி ஆகணும் அப்படின்னா அதில் எந்தெந்த மாதிரி என்னென்ன பர்வங்கள் அவன் பார்க்கணும், அதில் போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஏணி மாதிரி ஏறி போகிற மாதிரி பரமபதத்துக்கு அதில் 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 9 ஸ்டெப்ஸ் ஏறி போனால் 9வது ஸ்டெப் தான் பரமபதம். அந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி நமக்கு எந்த வழியில் நாங்கள் போகிறோம் பரமபதத்துக்கு, அதுக்கு என்னென்ன வேண்டியிருக்கு அதை இங்கே நிரூபணம் பண்ணுறார்.
இதில் ரொம்ப விசேஷம் என்னன்னா உபய வேதங்களோட ஆதாரத்தினால எல்லாத்தையும் ஸ்தாபனை பண்ணுறார். ஆச்சாரிய ஆழ்வாரோட ஸ்ரீ சூக்திகள் அத்தியதிகமாக இங்கே சுவாமி தேசிகன் உபயோகிக்கிறார். ஆழ்வாரோட சூக்திகளை வச்சு விஷயங்களை எல்லாம் நிரூபணம் பண்ணுறார். அதோட உபனிஷத்துகள், பிரம்மசூத்திரங்கள் இதெல்லாமே கூட பிரமாணமாக எடுக்கிறார். பூர்வாச்சாரியோட கிரந்தங்கள், ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களில் வரக்கூட வாக்கியங்கள் என்ன, உபனிஷத் வாக்கியங்கள் என்ன, இதெல்லாமே பண்ணி இதெல்லாம் சேர்த்து இங்கே பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரந்தம் இது. எல்லாமே இதில் 9 பருவங்களில் 4 + 1 + 4 இந்த மாதிரி பிரிச்சுண்டா முதல் 4 பருவங்கள் பருவம்னா ஒரு ஸ்டெப், ஒரு ஏணி ஏறி போகிறோமே அந்த மாதிரி. அந்த முதல் 4 பருவங்களில் சாதனத்தை விஷயத்தை சொல்கிறார். 5வது பருவம் சரணாகதி என்னக்கூடியது. மேற்கொண்ட 4 பருவங்கள் சரணாகதனுக்கு என்ன மாதிரி பிராப்தியாருது அப்படி என்னக்கூடிய விஷயம். இதெல்லாமே சாஸ்திரத்தோட ஆதாரத்தினால பகவத் ராமானுஜர் எப்படி ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களில் ஸ்தாபனம் பண்ணியிருக்காரோ அதுக்கு அனுகுணமாகவே பண்ணியிருக்கார். ஆரம்பத்தில் சொல்லிச்சே உபனிஷத் சொல்கிறது, பரீட்ச லோகான் கர்மஜிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருதா கிருத்தேன தத்விஜானார்த்தம் சஹ குருமேவ அபிகச்சேதே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு. பரீட்ச லோகான் கர்மச்சித்தன் அப்படின்னா கர்மங்கள் எல்லாம் பண்ணி யஜ்ஞாகாதிகளெல்லாம் பண்ணி சொர்க்காதி பலங்கள் அதெல்லாமே நிறைய சம்பாதனம் பண்ணி ஒரு பிராமணனுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நிர்வேதம் வரணும் அப்படின்னு சொன்னார். நிர்வேதம் பண்ணால் துக்கம். இத்தனை காலம் இந்த அல்பமான பலங்களுக்காக இத்தனை கஷ்டப்பட்டு இத்தனை கர்மாக்கள் எல்லாம் பண்ணி இதெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்கேனே, எத்தனை காலம் வியர்த்தமாகிடுத்தே, இதனால மோட்சம் கிடையாது, இதெல்லாம் அல்பமான அஸ்திரமான பலங்கள், இத்தனை காலம் வியர்த்தம் பண்ணேனேன்னு துக்கம் வரணும். ஏன்னா உபனிஷத் சொல்றது நாஸ்தி அகிருதா கிருத்தேன, முண்டகோபனிஷத்தோட மந்திரம். கிருத்தேன கர்மனா அகிருதா பரமாத்மா நாஸ்தி. கர்மங்கள்னால அந்த அப்ராகிருத்தனான பகவானை அடைய முடியாது. கேவல கர்மத்தினால. கேவல கர்மம்ன்றது முக்கியம். பகவானோட சம்பந்தமே இல்லாமல் தேவதைகளே பலம் கொடுக்குறா அப்படின்னு நினச்சிட்டு அந்தந்த பலத்துக்காகவே கர்மங்கள் பண்ணால் அதனால பகவானை அடைய முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா தத் விஜானார்த்தம், தத்துன்னா பரமாத்மா பரபிரம்மா தெரியறதுக்காக, அந்த பரபிரம்மா விஷயத்தை தெரியறதுக்காக சஹா குருமேவ அபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஆச்சாரியாலை ஆசிரியிச்சு தான் அந்த பிரம்ம வித்யை அடையணும். பிரம்ம வித்யை நேராக நான் புஸ்தகம் பார்த்து அத்தியனம் பண்ணுறேன், நானே யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் என்ன முடியாது அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. குருமேவ அபிகச்சேத்ன்றது நியம விதின்னு சொல்லப்படுது. பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தில் ஜெய்மினி சொன்ன மாதிரி நியம விதின்னு பேர் இருக்கு. நியம விதி என்ன, நிறைய வழிகள் இருக்கு ஒரு பலத்துக்கு நமக்கு. அதில் எத்தனையோ வழிகள் எல்லாம் நமக்கு சுலபமாக கிடைக்கிறது, ரொம்ப கஷ்டமாக கிடைக்கிறது, நமக்கு பிராப்தமாகாதது ஒரு வழி இருக்கு. சாஸ்திரம் சொல்றது அந்த வழி தான் நீ ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நியம விதி நியமிக்கிறது. அநேக சாதன சாத்தியே அப்பிராப்தஸ்ய பிராபகோ விதி நியம விதி என்ற லட்சணம் சொல்றார். அநேக சாதன சாத்தியே, நிறைய சாதனங்கள் இருக்க ஒரு விஷயம் சாதிக்கிறதுக்கு. அப்பிராப்தஸ்ய சாதகா, எது பிராப்தமாக இல்லையோ அதை நியமிக்கிறது உபனிஷத்து ஸ்ருதி. இப்போ பிரம்ம வித்யை நாங்கள் பண்ணணும்னா வேணும் அப்படின்னா புஸ்தகங்கள் எல்லாம் இருக்குது, நானே படிச்சுட்டு நானே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏதாவது யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இல்லை மறையாக நின்று கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இதெல்லா வழிகளும் சுலபமாக கடிச்சு விடுறது ஒருத்தருக்கு. கஷ்டமாக கிடைக்கிறது எதுன்னா ஆச்சாரியாலை ஆசிரியிச்சு அத்தியனம் பண்ணும். ரொம்ப வருஷம், அநேக வருஷங்கள் அத்தியனம் பண்ணி புனః ஸ்ரவணம் மனனம் 12 இருந்தால் தத்துவஞானங்கள் எல்லாம் ஸ்திரமாக நிற்கிறது.
கஷ்டமான விஷயம், அது நமக்கு பிராப்தமாக இல்லை. உபநிஷத் சொல்றது அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இதுக்கு நியம விதி அப்படின்னு தத்விஜானார்த்தம் குருமேவ அபிகச்சேத் ஏவா அப்படின்றது அவதாரணேன்ட்டு பேர், ஸ்ட்ரெஸ் பண்றது. தத்விஜானார்த்தமேவ குரும் அபிகச்சேத். பிரம்ம விஷயத்தை தெரியறதுக்காக தான் ஆச்சாரியாலை ஆசிரியிக்கணும். ஆச்சாரியாலை போய் நமக்கு ஏதோ ரோகம் வந்துடுத்து அது பரிகாரம் சொல்லணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. பிரம்ம வித்யை கேளுங்க போய் ஆச்சாரியாலே, அதுக்காக தான் போகணும். குருமேவ அபிகச்சேத் சஹா ஏவா கச்சேத் அபிகச்சேத். அவனே போகணும். எனக்கு சமயம் இல்லை, வேற யாரையும் நான் அனுப்பி கொடுக்கேன் அவனுக்கு சொல்லுங்கன்னா அப்புறம் அவன் மூலக்கமாக தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. தானாக தான் போகணும். ஆச்சாரியாலை ஆசிரியிச்சு அத்தியனம் பண்ணணும். கச்சேதேவா, சம்சாரத்தை விடுதலை அடையணும்னா ஆச்சாரியாலை ஆசிரியிச்சு தான் சாத்தியம், போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது. இந்த ஏவான்றது எல்லாத்துக்கும் சஹா ஏவ கச்சேத்து தத்விஜானார்த்தமேவ கச்சேத்து குருமேவ அபிகச்சேத் அபிகச்சேதேவா அப்படின்னுட்டு எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னா பிரம்மனை சாட்சாத்காரம் பண்ணுண்டா ஸ்ரோத்ரியனான ஆச்சாரியானை ஆசிரியிச்சு ஆச்சாரியாலே அந்த ஞானத்தை, சாம்பிரதாயிகமான ஞானத்தை அடையணும் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இது ஒரு பிரதானமான பர்வம் என்று சொல்லப்படுறது. நிர்வேதம் நிர்வேதம் வரணும் அப்படின்னு உபனிஷத் சொல்லிது. அதனால சம்சாரத்தில் எல்லாம் துக்கம் அப்படின்னு யார் தெரிகிறானோ அவனுக்கு ஒரு விவேகம் மட்டும் ஏற்படுறது. முதல்ல எது சத்தியமானது, எது அசத்தியம், எது நித்தியம், எது அனித்தியம், வேறு பலங்கள் எல்லாம் அனித்தியமானது. அதெல்லாம் ஆகமாபாய்கள் வருது போகிறது, அல்ப காலம் இருக்கிறது. ஸ்திரமான பலம் வேணும் கூட, எது ஸ்திரம் அப்படின்றது தெரியணும் முதல்ல ஒருத்தன். விவேக ஜானம்னு சொல்லப்படுறது. அந்த விவேக ஜானம் முதல் பருவம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த விவேக ஜானம் வந்து கொடுத்ததுன்னா இந்த அல்பமான அஸ்திரமான விஷயங்கள்ல அவனுக்கு விரக்தி ஏற்படுறது தானாகவே. இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அந்த விரக்தி அப்படின்றது ரெண்டாவது பருவம்னு சொல்லப்படுறது. பரமாத்மனியோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி. மற்ற விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு விரக்தி வருது. விரக்தி வந்த உடனே அவனுக்கு நிர்வேதம் வரணும். விவேகம் வந்தால் நிர்வேதம் வருது, அப்புறம் விரக்தி வருது, அப்புறம் விவேக நிர்வேத விரக்தி பீதையா அப்படின்னு 4 பருவங்கள். முதல்ல விவேகம் உண்டாச்சுன்னா துக்கமாச்சு, துக்கம் வருது, இத்தனை காலம் வியர்த்தம் பண்ணேனே அப்படின்னுட்டு. அப்போ அவனுக்கு அல்பமான அஸ்திரமான விஷயங்கள்ல விரக்தி வருது. உடனே பயம் ஏற்படுறது அவனுக்கு. பயம்ன்றது அதிகாரிக்கு, ஒரு பிரபத்தி பண்ணாதவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விசேஷனம் பயம் இருக்கணும். பயம் இருந்ததான் போய் ஆச்சாரியாலை ஆசிரியக்கணும். உடனே எப்போ மரணம் வந்து விடுதோ தெரியாது. மரணம் வந்து விடுத்ததுன்னா அடுத்த ஜென்மம் என்ன வருதோ நமக்கு தெரியல. ஏதாவது ஒரு கீழமான ஜென்மம் வந்து விடுத்து அப்படின்னா என்ன பண்ணுறது? அதனால் உடனே பயம் வந்து ஆச்சாரியாலை போய் ஆசிரியக்கணும். அப்புறம் ஆச்சாரியால் உபதேசம் எல்லாம் பண்ணி பிரபத்தி பண்ணுறார். அது விவேக நிர்வேத விரக்தி பீதையான்ட்டு 4 பருவங்கள் முதல் சாதனத்தில். விவேகம் நிர்வேதம் விரக்தி பீதி. அந்த பீதி வந்தப்போ அவனுக்கு அகம் பீதோஸ்மி தேவேஷா சம்சாரேஸ்மின் பயாவஹேன்னு சொன்ன மாதிரி பயப்படுறான். ஆழ்வார் சொன்ன மாதிரி நான் அது கஞ்சுவன் அப்படின்ற அந்த மாதிரி பயம் பண்ணுறது மோட்சத்தை போய் பிரேரணை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அவனை ஆச்சாரியாலை ஆசிரியிச்சு அவன் மூலக்கமாக பகவானுடைய பிரசாதம் கிடைக்கிறது. பிரசாத ஹேத்துன்றது 5வது பருவம். சரணாகதி பண்ணுறான் ஆச்சாரியால் மூலக்கமாக. நேராகவும் பண்ணல, ஆச்சாரியால் மூலக்கமாக தான் எல்லாம் பண்ணுறது. இப்போது அந்த சரணாகதி அனுஷ்டானம் பண்ணப்போ பிரசாதம் கிடைக்கிறது, பகவானுடைய பிரசன்னத்தை. அதார்த்தம் அவனுக்கு சரீரத்தில் இந்த விடுதலை, உத்கிரமணம், அப்புறம் அர்ச்சிராதிகதி, இந்த பிரகிருதி மண்டலத்தினால விடுதலை, அப்புறம் அர்ச்சிராதிகத்தில் போய் பிரகிருதி மண்டலத்தை தாண்டி பரமபதத்தை அடையிறான். இதெல்லாம் அவனுக்கு ஏற்படக்கூடிய
பிரபத்தி பண்ணி ஆர்தும் ஏற்படக்கூடிய பர்வங்கள். இதெல்லாம் சேர்ந்து 9 பர்வங்கள். பிரசாதஹேத்து உத்கிரமண அர்ச்சிராதய பிரகிருத்தியதிக்ராந்த பதாதிரோகணம் பராப்திஹி இத்தியத்ர தூ பர்வணாம் கிரமஹான்ட்டு ஒரு ஸ்லோகத்தில் 9 பர்வங்கள் நிரூபணம் பண்ணுறார். இந்த 9 பர்வத்து விஷயத்தையும் இங்கே நமக்கு நன்னா மனசுக்கு தட்டுற மாதிரி சுவாமி தேசிகன் சொல்கிறார். ஒன்னொன்னும் எப்படி நாங்கள் அதுக்கு அனுபவத்துக்கு வரணும், நமக்கு விவேகம் அனுபவத்துக்கு வரணும்னா என்ன தெரியணும், நிர்வேதம் வரணும்னா எப்படி எப்படி வருது நிர்வேதம், இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணணும். விரக்தி எப்படி வருது, பீத்தி எப்படி வருது, இதெல்லாமே ஒன்னொன்னும் பிரமாணபூர்வகமாக ஆழ்வார் ஆச்சாரியாவுடைய பிரமாணங்கள் சாஸ்திர பிரமாணத்தோட இங்கே நிரூபணம் பண்றார் ரொம்ப அற்புதமாக. அதுதான் இந்த கிரந்தம் பரமபத சோபானம் அப்படின்னுட்டு 9 பர்வங்கள் சொல்றா. எல்லாமே பகவானோட தயக்கு அதீனமாக தான் எல்லாமே பிராப்தமாகுது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இதில் எல்லாம் எல்லாத்துக்கும் பகவானோட அனுகிரகம் இருக்கணும். ஆச்சாரியாவோட அப்பா ஆச்சாரியால் நமக்கு கிடைக்கிறார், பகவானோட அனுகிரகம் இருந்ததான். பிரபத்தி பண்ணி ஆறுதும் அவனுக்கு அதுக்கு முதல்ல பீதி இருக்கணும், அது ஆறுதும் பயம் இருக்கக்கூடாது, நிர்பயான்னு இருக்கணும். இதெல்லாமே இங்கே அற்புதமாக நிரூபணம் பண்றார். இந்த கிரந்தத்தில் முதலில் சில ஸ்லோகங்கள் சுவாமி தேசிகனோட சிஷ்யாள் அவ காலத்தில் ரச்சனை பண்ணியிருந்து, யார் பண்ணியிருந்ததுன்னு தெரியாது நமக்கு. ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்கு. இது மூலம் ஓணும் அப்படின்னா பவுண்டரிக்கு பிரம்மாசிரமத்தில் சில்லறை ரகசியங்கள் எல்லாம் தமிழ் ஸ்கிரிப்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கார். ஸ்ரீராம தேசிகார் சுவாமியோட வியாக்கியானத்தோட விவரணங்களோட ரொம்ப அற்புதமான கிரந்தம். பிரமாணங்கள் எல்லாம் அதில் ஆக்கரங்கள் எல்லாம் இருக்குது. அந்த கிரந்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்னோட தோப்பனார் டாக்டர் அனந்தரங்காச்சார் சுவாமி, அவர் கன்னடாவில் டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் ஆகிருக்கு பரமபத சோபான கிரந்தம். அதை வேணும்னா எடுத்துக்கொள்ளலாம். அதோடைய காப்பீஸ் எல்லாம் கிடைக்கிறது என்கிட்ட. அதே வேணும்னா எடுத்துக்கொள்ளலாம். என்ன சாஃப்ட் காப்பி இல்லை, நான் ஷேர் பண்ண முடியாது எதுவுமே. அதனால தெலுங்கு தான் மூல கிரந்தம், தெலுங்கு தான் பர்கால் மட்டத்தோட பப்ளிகேஷன். அது சாஃப்ட் காப்பி இருக்குது. ஆனால் தெலுங்கு நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ண முடியுறதோ இல்லையோ, அதனால நான் ஷேர் பண்ணலை. முதல்ல சில ஸ்லோகங்கள் இருக்கு. வியாஜீகிருத்திய விமுக்தி சௌத பதவி சோபான சத்வர்ணனம் ஷாரீரார்ணவரத்னஜாதமிய பிராச்சீகஷத் சர்வசः. வியாஜீகிருத்திய விமுக்தி சௌத பதவி சோபான சத்வர்ணனம். வியாஜம்னா ஒரு நெவம், ஒரு ப்ரிடெக்ஸ்ட் அப்படின்னு. விமுக்தி சௌதம் அப்படின்னா மோட்சம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சௌதம் இருக்கு, பில்டிங், பெரிய சௌதம். அதுக்கு வழி பதவி சோபானம், அந்த பதவியில் போகிறதுக்கு வழி நமக்கு அதை காமிக்கணும் கூடிய ஒரு நெவத்தினாலே சுவாமி தேசிகன் இங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா, ஷாரீரார்ணவரத்னஜா தமியா யஹா பிராச்சீகஷத் சர்வசஹ. ஷாரீரார்ணவ ரத்னஜாத்தம் அப்படின்னார். நிர்கதம் ரத்னஜாத்தம் திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி சொல்லச்சு சுவாமி தேசிகன் சொல்றா. ஆழ்வாரோட பாஷங்கள்னால என்ன வந்தது அப்படின்னா, ஒரு ரத்ன ஜாத்தம் வந்தது. உபனிஷத்து துக்தாப்தினால ஒரு ரத்ன ஜாத்தமே எடுத்திருக்காரு ஆழ்வார். எல்லாம் பகவானோட குணங்களுடன் கூடிய ஒரு அபூர்வமான ரத்னங்கள். ஒரு பாசுரத்திலையும் அந்த சமுத்திரத்தை உபனிஷத் சமுத்திரத்தினால, உபனிஷத்துகளுன்னு கூடிய க்ஷீர சமுத்திரத்தினால அதில் கிடைக்கக்கூடிய அபூர்வமான ரத்னங்கள் எல்லாம் நமக்கு பகவானோட திவ்யமான கல்யாண குணங்கள் ஒரு பாசுரத்திலையும் நமக்கு காமிச்சிருக்காருன்னு சுவாமி தேசிகன் திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்னு சொல்றார். இங்கே அதே மாதிரி சுவாமி தேசிகன் சாரீரார்ணவம்னா சாரீரிக சாஸ்திரம், அந்த பிரம்மசூத்திரங்கள் அப்படின்னு கூடிய ஒரு சமுத்திரத்தினால அதில் ரத்னஜாத்தம், அதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ரத்னங்களோட சமூகத்தை எல்லாம் எடுத்து பிரகாசம் படுத்தியிருக்கா. இங்கே எதுக்காக பண்ணாருன்னா, மோட்சம் பண்ணக்கூடிய ஒரு சௌதத்துக்கு நமக்கெல்லாம் வழிகாட்டணும் அப்படின்னு கூடிய ஒரு வியாஜத்தினால இது பண்ணியிருக்கார் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார். தஸ்மின் திஷ்டதி வெங்கடேஸ்வர கவோ ஸ்ரீபாஷ்யகாரோபமே
எங்கஞ்சித் புருஷம் யுபாசித்துமயே மாகா மனஸ்வஸ்திதே சொல்றார். மனஹா ஏ ஸ்வஸ்தி அப்படின்னு, மனசே உனக்கு மங்களமாட்டும் மங்களமாட்டும் பண்ணார். ஏன் அப்படின்னா, தஸ்மின் திஷ்டதி வெங்கடேஸ்வர கவோ ஸ்ரீபாஷ்யகாரோபமே. ஸ்ரீ ஸ்ரீமத் வெங்கடநாதர்னு கூடிய கவிதார்க்கிக சிம்மர் அவர் பாஷ்யகாரருக்கு சமானமாக இருக்கார். அவர் இருக்கும்போது எங்கச்சித் புருஷம் ஹி உபாசித்தும், யார் யாரோ உபாசனை பண்றதுக்காக மனஹா மாகாஹா போகாதே நீ மனசே, மனசுக்கு சொல்றார். வேற யார் யாரோ உபாசனை பண்றதுக்கு போகாதே, யார் யாரோ புருஷாலே. ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு சமனான சுவாமி தேசிகன் இருக்காரு, வெங்கடநாதர் இருக்காரு. அவரை உபாசனை பண்ணு, உனக்கு மங்களமா இருக்கு. மாகாஹா மனஹா ஸ்வஸ்திதே, உனக்கு மங்களமாட்டும். சுவாமி தேசிகனோட உபாசனம் பண்ணு அப்படி என்ன சொல்றார். அந்த அவர் சொன்னார், தஸ்மை நமோஸ்து குரவே தாதிருஷ விபவாய வெங்கடேஷாய பிராவர்த்தய ஜனானாம் பூமோ பரமபதஹர்மிய சோபானம். அவருக்கு ஒரு நமஸ்காரம், ஆச்சாரிய வந்தனே. இந்த மாதிரி தாதிருஷ விபவாய, அனிர்வச்சனீயமான வைபவத்தை உள்ளவர் சுவாமி தேசிகனுடைய வைபவம் இத்தனை என்று நாங்கள் சொல்ல முடியாது. அத்தியுதமான கிரந்தங்கள் மூலமாகவும் தங்களுடைய ஆச்சரணை மூலமாகவும் அற்புதமான நிஷ்டை, ஆச்சார நிஷ்டை என்ன, வைராக்கியம் என்ன, ஞானம் என்ன, இதனாலே நமக்கு அபூர்வமான அத்தியந்த அற்புதமான அனுகிரகத்தை பண்ணியிருக்கார். அவருடைய வைபவம் தாதிருஷ விபவாய, அனிர்வச்சனீயமான, இப்படின்னு சொல்ல முடியாத வைபவத்தை உள்ள வெங்கடேஷாய குருவே நமோஸ்து. அவர் சுவாமி தேசிகனுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன், அவருக்கு சரணாகதி பண்றேன். பிராத்த பிராவர்த்தயத்து ஜனானாம் யத் பூமௌ பரமபதஹர்மிய சோபானம். பரமபதம் கூடிய ஒரு சௌதத்துக்கு ஒரு மார்க்கத்தை, வழியை நமக்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய சஜ்ஜனாளுக்காக பிரவர்த்தனம் பண்ணாரே, அவருக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னுட்டு 3 சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள். அதாவது ஒரு பாஷரம் பண்ணியிருக்கார், ஒரு சிஷ்யரே பண்ணியிருக்கிறது. இதுவும் கூட தேனேறு தாமரையாள் திருமார்வந்தன் தின்னருளால் அவனடியில் விவேகம் பெத்து இங்கு ஊனேறு பவக்குழியை வருத்ததற்பின் ஊர் விரத்தியுடன் வினையின் திரளுக்கஞ்சி கூனேறு பிறையிறையோன் சாபம் தீர்த்தான் கரை குழலே சரணடைந்து குரம்பை விட்டு வானேறு படிகளடைவே கண்ட வன்புகழ் தூப்புல் வள்ளல் அருள் பெத்தோமே. சுவாமி தேசிகனுடைய தய நாங்கள் பெரிய ஒரு பாக்கியத்தினாலே நமக்கு கிடைச்சிருக்கு. சுவாமி தேசிகனுடைய கிருபை அப்படின்னுட்டு இங்கே 9 பர்வங்களையும் இங்கே சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். இது அற்புதமாக சுவாமி தேசிகன் பரமபத சோபான் இந்த கிரந்தத்தில் சொன்ன 9 பர்வங்களோட எல்லாமே இங்கே சொல்லப்படுறது. தேனேறு தாமரையாள் திருமார்வன் தன் திண் அருளால் அப்படின்னு, பகவானுடைய தயனால்தான் எல்லாமே கிடைக்கிறது. அது மாதிரி ஒரு நல்ல மகரந்த பரிதமான தாமரை பூல இருக்கக்கூடிய மகாலட்சுமிய வக்ஷஸ்தலத்தில் உள்ளவனான பகவானோட திருடமான தயனாலே, திண்ணருளால், அந்த மாதிரி மகாலட்சுமி விசிஷ்டனான பகவானோட கிருப்பையாலே, திருடமான கிருப்பையாலே விவேகம் பெற்று அவனுடைய திருவடிகளில் விவேகத்தை நாங்கள் அடைஞ்சு, விவேகம்ன்றது முதல் பருவம். விவேகம் பெற்று இங்கு ஊனேர் பவக்குழியை வெறுத்ததற்பின், இது நிர்வேதம் என்று சொல்றது. ஜுகுப்சே வெறுத்தது அப்படின்னா ஜுகுப்சே வரணும். இங்கே பவக்குழி என்ன, பவம் என்ன சம்சாரம், பவக்குழி என்ன சம்சாரம் கூடிய பெரிய பள்ளம். அதுல இங்கே நாங்கள் என்ன பண்றதுன்னா ஊனேறு சரீரத்தையே வளர்க்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் இருக்கே, அந்த சம்சாரம் கூடிய பெரிய பள்ளம், அதில் நாங்கள் நிர்வேதம் அடைஞ்சு ஊர் விரக்தியுடன், காடமான ஒரு விரக்தியோட, விவேகம் நிர்வேதமார்தும் விரக்தி வரணும். விரக்தியார்தும்
விரக்தி வருது பாபங்களோட. அப்புறம் வினையின் திரளுக்கஞ்சி, இந்த பாபங்களோட திரள் சமூகம் அதுக்கு பயப்பட்டு அஞ்சி, இது பீதி பருவம். விவேக பருவம், நிர்வேத பருவம், விரக்தி பருவம், பீதி பருவம், 4 பருவங்கள் இங்கே சொன்னார். அப்புறம் கூனேர் பிறை இறையோன் சாபம் தீர்த்தான். கூனேரு, கூனா வழங்கியிருக்கிறது, கூனின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒரு சின்ன கலை வழங்கியிருக்கக்கூடிய ஒரு கலையை, சந்திரனோட கலையை தலையில் தரிச்சிருக்கானே சிவன், அவனோட சாபம் ஹரசாப விமோச்சனம் பெருமாள் அப்படின்னு இருக்காரு. ஹரசாப விமோச்சனம் பெருமாள். ஹரசாபத்தை விமோச்சனம் பண்ணா பிறையிறையோன் சிவன், அவன் கூனேறு பிறையிறையோன் சிவன், அவனோட சாபம் தீர்த்தான் கரை குழலே. அவனோட மஞ்சுளமாக துவனிக்கக்கூடிய பாதங்கள், அதுவே சரணடைந்து நமக்கு ரக்ஷகம் அப்படின்னு ஆசிரியிச்சு சரணாகதி பண்ணி அவன் திருவடிகளில் குரம்பை விட்டு, குரம்புன்னா ஒரு குடிசல், இந்த தேகம் கூடிய அந்த குடிசல்ல விட்டு உத்கிரமண பருவம் பண்ணிட்டு, இந்த சரணாகதின்றது பிரசாதன ஹேத்து, பிரசாதன பருவம். அப்புறம் குரம்பை விட்டுன்றது உத்கிரமண பருவம், தேகத்தை விட்டு கிளம்பணும். அப்புறம் வானேறுப்படிகள் அடைவே கண்ட, வானேறுப்படிகள் அடைவே கண்ட, மோட்ச மார்க்கத்தில் போய் அர்ச்சிராதி மார்க்கத்தில் போய் இந்த பிரகிருதி மண்டலத்தை தாண்டி பகவானை போய் சேர்றோம். அந்த சேர்றமே நாங்கள் பரமபதத்துக்கு போகிறோமே, அந்த சோபானம், இந்த வழி, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு அதே நேராக கண்டார். கண்ட அடைவே கண்ட வன்புகழ் தூப்புல் வள்ளல் அருள் பெற்றோமே. அபாரமான யசஸ் உள்ள தூப்புல்ல அவதாரம் பண்ண உதாரியானவர் வள்ளல். ரொம்ப உதாரியாக, ஔதாரியத்தோடு நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணாரே அந்த சுவாமி தூப்பல் வள்ளல். தூப்பல்ல அவதரிச்ச சுவாமி தேசிகனுடைய அருள் பெற்றோமே. அவருடைய தயை நாங்கள் ஏதோ பூர்வ ஜென்ம சுக்கிரத்தினாலே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நல்ல அழகான பாசுரத்தை சொல்றா. இதுல 9 பருவத்தம். இது ஒரு சுவாமி தேசிகனோட சிஷ்யா ஒருத்தர் ரச்சனை பண்ணியிருக்கிறது, எழுதியிருக்கிறது. இது தேனேறு தாமரையாள் திருமார் வந்தன் தின் அருளால் அவன் அடியில் விவேகம் பெற்று இங்கு ஊனேறு பவக்குழியை வெறுத்ததற்பின் ஊர் விரத்தியுடன் வினையின் திரளுக்கஞ்சி கூனேறு பிறையிறையோன் சாபம் தீர்த்தான் கரை குழலே சரணடைந்து குரம்பை விட்டு வானேறு படிகள் அடைவே கண்ட வன்புகழ் தூப்புல் வள்ளலருள் பெற்றோமே அப்படின்னுட்டு சுவாமி தேசிகனோட அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நமக்கு ஒரு கிரந்தத்தை அனுகிரகம் பண்ணி நமக்கு பரமபதத்துக்கே நேராக வழி காமிச்சிருக்கார் அப்படின்ட்டு. சேயம் சோபான பதவி ஸ்ரீமதா விஹிதா ஸ்வயம் சுத்த சத்வமயம் பிருத்யான் ஸ்வசௌதம் சேதுமிச்சதா. தன் பக்தாளோட ஒரு திவ்யமான பக்தாளை எல்லாமே தன் பக்தாள் பிருத்யான் எல்லா பக்தாளையும் தன் திவ்யமான சுத்த சத்துவமயமான பரமபதம் என்ற சௌதத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக இச்சப்பட்ட ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்வயம் தானாகவே விதிச்சிருக்கக்கூடிய சோபான மார்க்கம் இதே தான் ஆயிருக்கு. சாயம் சோபான பதவி, இதுதான் சோபான பதவி. ஸ்ரீமதா விஹிதா ஸ்வயம், பகவானே ஸ்வயம் விதிச்சிருக்கிறது. எதுக்காக பண்ணான்னா இது சுத்த சத்துவமயமான பரமபதம்னு சொல்லக்கூடியது. எதுக்காக பண்ணான்னா பிருத்யான் சசௌதம் சேதுமிச்சதா, தன்னுடைய பக்தாளை எல்லாம் தன்னோட சௌதத்துக்கு, தான் இருக்கக்கூடிய பரமபதம் கூடிய சுத்த சத்துவமயமான இடத்துக்கு அழிஷன் போகிறதுக்காக ஒரு சேத்துவை கட்டியிருக்கான் பகவான். அவனே அங்கே போய் சேர்க்கணும் இவாளை எல்லாம் அப்படின்னு உத்தேசத்தினால பகவானே இதை சொன்னது அப்படின்னு சொல்லி விவேக நிர்வேத விரக்தி பீதயா சுவாமி தேசிகன் இங்க ஆரம்பிக்கிறார். பிரசாத ஹேதோத்கிரமணார்ச்சிராதய பிரகிருத்தியதிக்ராந்த பதாதிரோஹணம் பராப்திரித்யத்ர து பர்வணாம் கிரமஹ விவேக நிர்வேத விரக்தி பீதயா. 4 பருவங்கள்
சரணாகதிக்கு முதல்ல வரக்கூடிய பருவங்கள், முதல் பருவம் விவேகம், அப்புறம் நிர்வேதம், அப்புறம் விரக்தி, அப்புறம் பீதி, அப்புறம் பிரசாத ஹேது, பகவானோட பிரசாதத்துக்கு காரணமான சரணாகதி கூடிய பருவம். உத்கிரமண, தேகத்திலேருந்து கிளம்புறது உத்கிரமணம். அர்ச்சிராதய, அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு போறது. அப்புறம் பிரகிருத்திய திக்ராந்த பதாதிரோகணம், பிரகிருத்தியை தாண்டி மேலே இருக்கக்கூடிய இடத்துக்கு போறது. பிரகிருத்தி அதிக்ராந்த பத அதிரோகணம், பிரகிருத்தியை தாண்டி இருக்கக்கூடிய பரமபதத்துக்கு என்டர் பண்றது, பிரவேசம் பண்ணி பராப்தி, பகவானை அங்கே போய் அடையறாம் அப்படின்றது. இத்தியத்திரத்து பர்வனாம் கிரம, 9 பருவங்கள் இருக்கு. 9 பருவங்களை இங்கே நான் சொல்ல போறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். முதல் பாசுரம் முதல்ல, அடல் புள்ளரசிலும் அந்தணர் மாட்டிலும் இன்னமுத கடல் பள்ளி தன்னிலும் காவிரியுள்ளும் உகந்த பிரான் இடை பிள்ளையாகி உரைத்ததுரைக்கும் யதிவரனார் மடை பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே. மடைப்பள்ளி மனம் அப்படின்றது பிரசித்தமானது நம்ம சம்பிரதாயத்தில். மடைப்பள்ளி மனம் அப்படின்றது மடைப்பள்ளி வந்த மனம். கிடாம்பி ஆச்சான் சாம்பிரதாயிகமான அர்த்தங்கள் எல்லாம் பாஷ்யக்காரர் பக்கத்தில் கேட்டு அவர் பிக்ஷா கைங்கரியம் பண்ணிருந்தார். பாஷ்யக்காருக்கு கிடாம்பி ஆச்சான் ரொம்ப பக்தியோட அவர் பிக்ஷா கைங்கரியம் பண்ணக்கூடிய சமயத்துல எல்லாம் பாஷ்யக்காரர் நிறைய அவருக்கு உபதேசம், ரகசியமான அர்த்தங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணியிருந்தார். அதெல்லாமே அவர் அடுத்ததாக அவர் இவருக்கு சொன்னார், ஆத்ரேய ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணார். இந்த ஆத்ரேய ராமானுஜர் மூலமாக சுவாமி தேசிகனுக்கு வந்தது. இந்த மாதிரி நமக்கு அப்புள்ளார் அப்படின்னவர் அவருக்கு உபதேசம் பண்ணார். அவர் மூலமாக சுவாமி தேசிகனுக்கு வந்தது. அதனால இவர் மடப்பள்ளியில பிக்ஷா கைங்கரியம் பண்ணச்சே என்னென்ன உபதேசங்கள் எல்லாம் பாஷிகார் ரகசியமான அர்த்தங்கள் சொன்னாரோ அது நமக்கு சாம்பிரதாயிகமா வந்துடுது. மடைப்பள்ளி மனம் அப்படின்னு சொல்றார். அது ரகசியமான விஷயங்கள் அப்படின்னு. அடல் புள்ளரசிலும், அடல் புள்ளரசிலும், புள்ளரசில் அடல்னா பராக்கிரமம் இருக்கக்கூடிய, புள்ளரசிலும் பக்ஷி ராஜனான கருடன் அவன் மேலே இருக்கக்கூடியன் பகவான். எங்கெங்கெல்லாம் இருக்கான் பகவான் சொல்றார். முதலாவது இடம் எதுன்னா அந்த பராக்கிரமம், அத்தியதிகமான பராக்கிரமம் உள்ள பக்ஷிராஜனான கருடன் மேலே இருக்கக்கூடியவன். அந்த அணர்மாட்டிலும் சிரேஷ்ட பிராமணோத்தமாளோட கோஷ்டியில அங்கேயும் பகவான் இருக்கான். இன்னமுத கடல் பள்ளி தன்னிலும், இன்னமுத போக்கியமானது, அத்தியந்த போக்கியமான அமிர்தம் நமக்கு கிடைச்சது. அங்கே இருக்கக்கூடிய க்ஷீரசமுத்திரம், அந்த க்ஷீரசமுத்திரத்திலையும் பகவான் இருக்கான். காவிரியுள்ளம், காவேரி நடுவில், காவேரி நதி நடுவில் உகந்த பிரான், ரொம்ப சந்தோஷமாக ஆசைப்பட்டு நித்தியமாக அங்கே இருக்கான் பகவான். உகந்த பிரான், ரொம்ப பரமோபகாரமானவன். ஏன்னா ஸ்ரீரங்கநாதன் அத்தியந்த உபகாரத்தோட நமக்கு எல்லாருக்கும் சுஹிருதம் சர்வபூதானாமன்னு சொல்ற மாதிரி இங்க வந்து ஸ்திரமாக இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான் பகவான். அடல் புல் அரசிலும் அந்தணர் மாட்டிலும் இன்னமுத கடல் பள்ளி தன்னிலும் காவிரியுள்ளும் உகந்த பிரான். இங்கெல்லாம் பகவானோட சாநித்தியம் இருக்கு அப்படின்னு நேராக சொல்றார். அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப சந்தோஷமாக நித்தியவாசம் பண்றான். அங்கே இருக்கக்கூடிய பரமோபகாரக்கனானவன் பகவான் பிரான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கநாதன் இடை பிள்ளையாகி கோபபாலகனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி, இடை பிள்ளையாகி, இடைச்சிகள் சொல்லி கோபிகள், இடை பிள்ளையாகி கோபபாலகனான ஸ்ரீகிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி உரைத்தது உபதேசம் பண்ணார் ஸ்ரீமத் பகவத்கீதை. அதே உரைக்கும் யதிவரனார், அதை விவரணம் பண்ணா யதிராஜரான ஸ்ரீ பகவத் ராமானுஜாச்சாரியர். அவர் தான் பகவத்கீதைக்கு அற்புதமான பாஷ்யம் ரச்சனை பண்ணியிருக்கார். கிருஷ்ணன் அவதாரம் பண்ணி, ரங்கநாதனே கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி
உபதேசம் பண்ண பகவத்கீதையெல்லாம் நமக்கு விவரமாக உபதேசம் பண்ண பகவத் பாஷ்யக்காரரோட அவரோட மடை பள்ளி வந்த மனம், மடப்பள்ளியில கிடாம்பி ஆச்சானுக்கு அவர் உபதேசம் பண்ண சாம்பிரதாயிகமான அந்த பரிமளம் சொல்றார். மனம் பரிமளம் அப்படின்னு ரகசியமான அற்புதமான சாரபூதமான அர்த்தங்கள், ரொம்ப போக்கியமான அர்த்தங்கள். பரிமளம்னு சொன்னா போக்கியமான, நமக்கு எல்லாருக்குமே சேத்தனாள எல்லாம் உத்தாரம் பண்ணக்கூடிய போக்கியமான விஷயங்கள். எங்கள் வார்த்தையுள் மன்னியதே சுவாமி தேசிகன் சொல்றார். என்னோட பிரபந்தத்துல ஸ்திரமாக இருக்கு இதெல்லாம் அப்படின்னு. ஆச்சாரியோட அனுகிரகத்தினாலே வந்த இந்த வைபவம், இதெல்லாம் சாம்பிரதாயிகமாக வந்த விஷயங்கள். பாஷ்யக்காரருக்கு நான் ஒரு உபதேசம் பண்ண அர்த்தங்கள், பகவான் கிருஷ்ணனோட உபதேசத்தை விவரமாக பிரதிபாதனம் பண்ண பாஷ்யக்காரரோட அவரோட அவர் விவரணம் பண்ண அந்த விஷயங்களை எல்லாம் கிடாம்பி ஆச்சானுக்கு அவர் உபதேசம் பண்ணது. அதெல்லாம் அதில் சாரபூதமான போக்கியமான நமக்கு உஜ்ஜீவகமான விஷயங்கள் எல்லாம் என்னோட பிரபந்தத்தில் இருக்கு. எங்கள் வார்த்தையுள் மன்னியதே, வார்த்தைன்னா பிரபந்தங்கள், என்னோட பிரபந்தங்கள் எல்லாம் இது ஸ்திரமாக இருக்கு அப்படின்னார். என்னைக்கும் இது நாசமாக ஸ்திரமாக இருக்கு. இதெல்லாம் எல்லா காலத்திலையும் எல்லாரையும் இதை அத்தியனம் பண்ணி உத்தாரம் ஆயிடலாம் அப்படின்னுட்டு பாஷிகாரர் தங்களுடைய ஆப்த சிஷ்யர் கிடாம்பி ஆச்சானவருக்கு எத்தனையோ ரகசியமான அர்த்தங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணார். அப்புறம் அவர் ஆத்திரேய ராமானுஜருக்கு அப்புள்ளாருக்கு உபதேசம் பண்ணார். அதெல்லாம் சுவாமி தேசனுக்கு அவர்னால உபதேசம் பண்ணப்பட்டது. அந்த உபதேசம் எல்லாம் சாம்பிரதாயிகமானது, பிராமணிகமானது அப்படின்னுட்டு இங்க இந்த பாசுரத்துல அடல் புள்ளரசிலும் மந்தனர் மாட்டிலும் இன்னமுத கடல் பள்ளி தன்னிலும் காவிரியுள்ளும் உகந்த பிரான் இடை பிள்ளையாகி உரைத்ததுரை கும்யதிவரனார் மடை பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே. சுவாமி ரொம்ப இதா சொல்றாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஹெம்மை அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி என்னுடைய வார்த்தைகள்ல இதெல்லாம் இருக்கு, சாம்பிரதாயிகமான அர்த்தம், பிராமணிகமானது. நீங்களெல்லாம் இதை அத்தியனம் பண்ணி உத்தாரமாகலாம் அப்படின்னுட்டு அடுத்த இன்னொரு பாசுரம் சொல்லியிருக்காருங்க. இந்த பரமபதத்துல இந்த கிரந்தத்துல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னுட்டு, கள்ளமனத்துடன் கண்டு முயன்ற கடுவினையால் நள்ளிருளாழியில் நற்சுவை ஐந்தென நாடியவோர் அள்ளலில் நாளும் விழுந்தழியா வகை ஆரண நூல் வள்ளல் வழங்கிய வான்படியான வழிதுவே. பகவான் உபதேசம் பண்ணபடி வழி இதுதான். பரமபதத்துக்கு போறதுக்கு நமக்கு வழி பகவான் என்ன உபதேசம் பண்ணானோ இப்போ இந்த பிரபந்தத்துல நான் சொல்ல கூடிய விஷயமே இது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உபதேசம் பண்ணியிருக்கான், எதுக்காக பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த சம்சாரத்தில் இருந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சேத்தனாக்கள் எல்லாம் உத்தாரமாட்டும் ஒரு உத்தேசத்தினால பண்ணியிருக்கான். கள்ளமனத்துடன், கள்ளமனம்னா அகங்காரம் மமகாரம் எல்லாம் இருக்கக்கூடிய மனசு கள்ளமனம், நல்ல மனசு இல்லை. அகங்காரம் மமகாரங்களே இருக்கக்கூடிய மனசுல கண்டு அப்படின்னா, கண்டு அப்படின்னா தத்துவங்கள் எல்லாம் பார்த்து, என்ன கள்ள மனசுனால பார்த்ததுனால விபரீதமாக பார்த்துன்னு அர்த்தம். கள்ள மனத்துடன் கண்டதுனால விபரீதமாக கண்டது. கள்ள மனத்துடன் கண்டு அப்படின்னா எல்லாத்தையும் விபரீதமாக தத்துவங்கள் எல்லாம் பார்த்து முயன்ற கடுவினையால், அதனால அது அபியாசம் பண்ணி 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 அதனாலேயே தீவிரமான பாப்பங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். அதனால அந்த விபரீதமாக தத்துவ ஜானம் வந்து கொடுத்தே, அதனால அதையே அபியாசம் பண்ணி தீவிரமான பாப்பங்களை எல்லாம் பண்ணி அதனால நள்ளிருளாழியில், நள்ளிருள் காடமான அஜானம் பண்ணக்கூடிய ஒரு அந்தகாரம், இருள், இருளன்னா அஜானம் பண்ணக்கூடிய அந்தகாரம் பண்ணக்கூடிய ஆழியில் ஒரு சக்கரம், சம்சார சக்கரம் இது. அந்த சம்சார சக்கர கர்மா வித்யாதி சக்கரே பிரதி புருஷமிஹானாதி சித்திர பிரவாகேன் சுவாமி தேசிகன் சொல்றார். இந்த சக்கரம் இருக்கே, இது அந்த சக்கரத்துல வந்து ஐந்தும் நல் சுவையன, 5 விஷயங்கள், சப்தாதி விஷயங்கள், சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம் கூடிய இந்திரியங்களுக்கு விஷயமான அது எல்லாமே நல் சுவையன, நல்ல போக்கியமான ரசங்கள்,
ரொம்ப போக்கியமாக இருக்கு, போக்கியமாக இருக்குன்னு பிரமிச்சிருக்கான் இவன். பிரமிச்சு நாடியா அப்போ தேடின்னு இருக்கான். இதனால பிரமிச்சு தேடின்னு இருக்கான். ஓரள்ளலில், அகாதமானது, ஓர் அப்படின்னா இப்படின்னு சொல்ல முடியாது. அந்த விஷயங்கள் கூடிய ஒரு அதோட கர்த்தம் இருக்கே, பெரிய பள்ளம் இருக்கு. அதுல விழுந்து நாளும் விழுந்து என்னென்னைக்கும் அதுலயே விழுந்திருக்கான் இவன். அழியா வகை அதுல வீழ்ந்து இப்போ சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேதனன் அழியா வகை, நாசமாகாத இருக்கட்டும் அப்படின்னு. என்னென்னைக்கும் ஓர் அள்ளலில் நாளும் விழுந்த அழியா வகை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கள்ளமனத்துடன் கண்டு முயன்ற கடுவினையால் நள்ளிருளாழியில் ஐந்தும் நல் சுவையென நாடிய ஓர் அள்ளலில் நாளும் விழுந்து அழியா வகை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சங்கடத்தில் வீழ்ந்து நாசமாகாம போட்டோம் இவன், நாசமாகாம இருக்கட்டும் அப்படின்னுட்டு ஆரண நூல் வள்ளல். உபனிஷத்துகள்னாலே, நூல்னா கிரந்தங்கள், ஆரண நூல் ஆரண்யக்கும்னு உபனிஷத்துகள் வேதங்கள். அதனால வள்ளல் உதாரணான ஸ்ரீகிருஷ்ணன் பரமோபகாரனானவன், வழங்கியா உபகாரம் பண்ணி நமக்கெல்லாம் சொன்னா, உபதேசம் பண்ணா, வான்படியானபடி பரமபதத்துக்கு சோபான மார்க்கம் இதுவே. இந்த பிரபந்தத்தில் நான் சொல்லியிருக்கேனே அதுதான் இந்த வழி. பகவான் கிருஷ்ணன் உபனிஷத்தோட அர்த்தங்கள் எல்லாம் எடுத்து நமக்கு உபதேசம் பண்ணார். பரமபதத்துக்கு எது வழி அப்படின்னுட்டு. எதுக்காக அண்ணா இந்த சேத்தனாக்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு தீவிரமான இந்த பாவங்களை பன்னெண்டு இந்திரியங்கள் விஷயத்தையே அதையே தொடர்ந்து, அது பின்னையே தொடர்ந்து, அதையே ரொம்ப போக்கியமா இருக்குன்னு அனுபவிச்சு அகங்காரம் அகங்காரத்தினால இதெல்லாம் விபரீதமான தத்துவஞானம் இப்படியாய் இதுவே ரொம்ப போக்கியமானது போக்கியமானது என்ன அதுலேயே விழுந்து நாசமானானே, நாசமாகாமே இருக்கட்டும், உத்தாரமாட்டும் உத்தாரமாட்டும் அப்படின்னு நினைச்சு பகவான் உபனிஷத்தோடைய சாரபூதமான அர்த்தங்கள் எல்லாம் எடுத்து நமக்கு பரமபதத்துக்கு ஒரு வழியை காமிச்சானே, அது இதுவே அப்படின்னா. இந்த கிரந்தத்துல இப்போ நான் சொல்ல போறேனே அதுதான் இது அப்படின்னு. சேதனால் அனாதியாக அவித்ய கர்மம் இதோட பிரவாகம். கர்மா வித்யாதி சக்கரே பிரதி புருஷமிகான் ஆதி சித்திர பிரவாகே. அந்த சித்திரமான விசித்திரமான பிரவாகத்துல கர்மம் அவித்யே பிரவாகத்துல போய் ஒரு தடமே தெரியல அவருக்கு, ஒரு எங்கே போய் தெரியல அவருக்கு, எங்கே போய் சேரணும்னே தெரியல. பிரவாகத்திலேயே போயிட்டு இருக்கா நிரந்தரமாக. கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சேத்தனாள் விஷயத்துல அபாரமான கருணையோட பரமாத்மா உத்தாரம் பண்றதுக்காக ஒரு அவசரத்தை பார்த்துட்டே இருக்கான். அவளுக்கு ஆச்சாரியாவுடைய சம்பந்தத்தை ஏற்பட்டு ஞானம் வர மாதிரி பண்ணி தானே ஆச்சாரியாவோட ரூபத்திலையும் இருந்து தத்துவ பதவி எல்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்தான். அந்த உபனிஷத் சொல்றது அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா கந்தமேனம் தத்தோ விதுருத்தி அப்படின்னு. உபனிஷத் சொன்ன மாதிரி ரக்ஷகான ஸ்ரீபதி இருக்கான், ஸ்ரீபதி இருக்கான், ஸ்ரீ பிரம்மா இது சேத் வேதா. அவன்தான் நமக்கு ரக்ஷகன், அவன்தான் பிராப்தியன், அவன்தான் பிராபகன், இப்படி என்ன யார் தெரியறானோ அந்த மாதிரி ஒரு விவேக ஞானம் நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த பரமபத சோபானத்துல முதல் பர்வத்தை அவன் ஏறினான். அப்போ உபனிஷத்துகள்னாலே பிரதிபாத்தியனான பகவானும் காமிச்ச வழி இதுதான் அப்படின்னுட்டு இந்த பாசுரங்கள் எல்லாம் இப்போ சொன்னார். இந்த மாதிரி 2 ஸ்லோகங்கள் பாசுரங்கள் எல்லாம் சொல்லி இப்போ இனிமே கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். இதுல அசேஷ சிதச்சித்வஸ்து சேஷியான ஸ்ரீயப்பதி கனன்யார்க நிருபாதிக சேஷபூதராய். அசேஷ சிதச்சித்வஸ்து சேஷியான ஸ்ரீயப்பதிக்கு அனன்யார்க நிருபாதிக சேஷபூதராய் அப்படின்னு. எல்லா சேத்தனாச்சேத்தனங்களுக்கு எல்லாமே சேஷியானவன் பகவான். அந்த பகவான் ஸ்ரீயப்பதியானவன் அவனுக்கு அனன்யார்க நிருபாதிக சேஷபூதர். நிருபாதிகம்னா வேற ஒரு காரணத்தினாலே வந்ததில்லை. இந்த சேஷி பாவம் நிருபாதிகமானது, ஒரு உபாதினாலே வந்ததில்லை. நிருபாதிகமான சேஷத்துவம் எல்லாருக்குமே பகவான் பக்கத்துல தான் இருக்கு. வேற யார் பக்கத்துலையும் அந்த மாதிரி சேஷத்துவம் கிடையாது. அனன்யார்கமானது, அந்நியார்கம் இல்லை, அனன்யார்கமானது.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிருபாதிக சேஷபூதராய் அந்தமில் பேரின்பத்தடியரோடு இருந்து அந்தமில் பேரின்பத்தடியரோடு இருந்து அப்படின்னார். இது கடைசியில வரக்கூடியது 9வது பாசுரத்துல சொல்றார். அங்க சொல்லக்கூடிய விஷயம் இது திருவாய்மொழியில அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்து அப்படின்னுட்டு எல்லாமே அந்த அந்தமே இல்லாத ஆனந்தம் இருக்கக்கூடியது. அந்தமில் பேரின்பம், அந்தமே இல்லாத அத்தியதிகமான ஆனந்தம் இருக்கக்கூடிய, அதை யாரு அனுபவிச்சுட்டு இருக்காளோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களோட இருந்து அப்படின்னுட்டு அர்த்தம். நித்திய சூரியர்களோட போய் இவன் அங்கே இருந்து, இது 10வது 10, 9, 11 அதுல வருது. கடைசி சதகத்துல நம்மாழ்வார் சொல்லக்கூடிய பாசுரத்துல வரக்கூடியது. அதுல வந்தவர் எதிர்கொள்ள மாமடி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்தடியவரோடிருந்தமை வந்தலர் பொழில் குருகூர் செடகோ பஞ்சொல் எண்ணங்களாயிரத்து இவை வல்லார் முனிவரே அப்படின்னு சொல்றாருங்க. எல்லாமே சாட்சாத்தாக வைகுண்டநாதனே வந்து இவாளையெல்லாம் சாகதம் பண்றாங்க. பகவான் எல்லாம் தேவியரோட எல்லாம் வந்து தேவிமார்களோட எல்லாம் வந்து சாகதம் பண்றான். இந்த மாமணி மண்டபத்திலே மகாமணி மண்டபத்திலே இருக்கக்கூடியது அந்தமில் பேரின்பம், அந்தமே இல்லாத மகதானந்தம் பரமானந்தம். அதை அனுபவிச்சு நிற்கக்கூடிய அடியரோடு நித்திய சூரியர்களோட இருந்தவை கூடி இருக்கக்கூடிய பாக்கியம். அதை பார்த்து அப்படின்னார். அனைத்துலகமுடைய அரவிந்தலோச்சனனை தினத்தனையும் விடாதே. அனைத்துலகமுடைய அரவிந்தலோச்சனன் தினைத்தனையும் விடாதே. இது கூட திருவாழ்மொழியில வரக்கூடியது. இது 6வது சதகத்துல சொல்றார். நம்மாழ்வாரோட திருவாமொழி தான் இது கூட. 6வது சதத்துல கொடுத்த நினைக்கிலேன் தெய்வங்காள் நெடும் கண்ணிளமாம் இனிப்போய் அனைத்துலகமுடைய அரவிந்தலோச்சனனை தினத்தனையும் விடாள் அவன் சேர் திருக்கோளூர்க்கே மனைக்கு வான் வழியும் நினையாள் செல்ல வைத்தனளே அப்படின்னு எல்லா அனைத்துலகம் உடைய அப்படின்னா சமஸ்த எல்லா லோகங்களுக்கும் கூட தன்னதே உள்ளவன் அப்படின்னா அவனுக்கு சேஷபூதமானது. அப்படி இருக்கக்கூடிய அரவிந்தலோச்சனன் புண்டரீகாட்சன் தினத்தனையும் ஒரு க்ஷணமும் கூட விடாமல் அவளை இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுபவிக்க பிராப்தரான நித்திய சூரியர்களுக்கு சமனான அந்தமில்லாத மகதானந்தம். அதே மாதிரி எல்லா உலகங்களுக்கும் சேஷியான இந்த புண்டரீகாட்சன் அவனை அவன் க்ஷணமும் விடாமல் அனுபவிக்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுபவிக்க பிராப்தரான க்ஷேத்ரஜர் அப்படின்னார். அனுபவிக்க பிராப்தரான க்ஷேத்ரஜருக்கு என்ன அர்ஹதை இருக்கு? க்ஷேத்ரஜாளுக்குன்னா இதுதான். இந்த க்ஷேத்ரஜருக்கு இது பிராப்தி எது, அனுபவிக்க அர்ஹதை எது அப்படின்னா இப்படி இருக்கணும். அவ அனன்யார்ஹ சேஷபூதராய் ஸ்ரீபதிக்கு நிருபாதிக சேஷபூதராய் நித்திய சூரியர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிச்சு ஒரு க்ஷணமும் பகவானை விடாமல் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்துக்கு அவர் அர்ஹரானவர். அப்படி இருக்கக்கூடிய க்ஷேத்ரஜர் அநாத்ய வித்யா கர்மாதி பிரவாகத்தில் ஒழுகிக்கரை ஏற விரகித்து அப்படின்னார். அநாதி அவித்யா கர்மாதி பிரவாகத்தில் அப்படின்னு சொன்னார். அநாதியானது அப்படின்னு சொன்னா, அநாதியானது என்ன? கர்மம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கிடையாது. கர்மம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஆரம்பமே இல்லை அதுக்கு. இப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாது. கர்மம் அநாதி என்னட்டு தான் அதுக்கு ஆன்சரு. என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாது. சாஸ்திரம் அப்படித்தான் சொல்றது. கர்மா அவிபாகாரித்து சேத்து அநாதித்வாத்து அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல உபபத்தியதேச்சா உபலபியதேச்சா அப்படின்னு சொன்னார். கர்மம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா அநாதித்வாத் அப்படின்னார்.
அனாதி அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தினை ஸ்தாபனை பண்றார். இந்த மாதிரி அனாதியான அவித்யா, கர்மா, அஜ்ஞானம், கர்மம் முதலானதெல்லாம் இருக்கே, இந்த பிரகிருதி, கர்ம வாசனை, பிரகிருதி சம்பந்தம் என்ன, இந்த பிரவாகத்தில் எல்லாம் மூழ்கி அவன் பிரவாகத்தில் ஒழுகி கரை ஏற விறகு அத்து, கரையே ஏறணும் அப்படின்னா ஒரு கரை போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு விறகு அத்து உபாயமே இல்லாம இருக்கான். ஒரு விறகே இல்லை அவருக்கு, உபாயமே காணாமல் எப்படிதான் இந்த பிரவாகத்தை நான் தப்பிச்சுட்டு போறது, எப்போதான் ஒரு நான் போய் இந்த சமுத்திரத்தை தாண்டி போய் ஏறினேன் அந்த பக்கத்துல அப்படின்னு பார்த்தா ஒரு உபாயமே இல்லை அவனுக்கு, எப்படி என்று தெரியல அவனுக்கு. அலமருகின்றபடியை கண்டு அந்த மாதிரியும் ரொம்ப துக்கமாக இருக்கான், துக்கிச்சுட்டு இருக்கான், பிரவாகத்திலேயே மாட்டுட்டு இருக்கான். துக்கிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சேத்தனாலை எல்லாம் பண்டு கண்டருளின பரமகாருணிகனான பரமசேஷி, பரமகாருணிகனான பரமசேஷி தானே ஞான கை கொடுத்து, அவனே ஞானத்தை அவருடைய கை ஞான கை கொடுத்தா அப்படின்னு சொல்றாரு ஆழ்வார். அப்படி ஞான கை கொடுத்து இவர்களை எடுக்க விடம்பார்த்து அஜ்ஞாத யாதிருச்சிக ஆனுஷங்கிக பிராசங்கிக சாமானிய புத்தி மூல சுகிருத விசேஷங்களை வியாஜமாக கொண்டு விசேஷ கட்டாட்சம் பண்ணி அத்வேஷ ஆபிமுக்கிய சாத்விக சம்பாஷணாதிகளை உண்டாக்கி சாதாரண நித்திய ஸ்வசம்பந்த சாகாரியான ஆச்சாரிய சம்பந்தத்தை அபிசந்தி பண்ணி, ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு நமக்கு அடையணும் அப்படின்னா, நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா 6 காரணங்கள் சொல்லப்படும். ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா, ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் முதல்ல ஈஸ்வரனோட சகஜமான கிருப்பை சௌஹார்தம், சுகிருதம் சர்வபூதானாம் அப்படின்னு சொன்ன மாதிரி அவனோட சௌஹார்தம். எதிர்ச்சா சுகிருதம் ததா யாதிருச்சிகமானது, நமக்கு தெரியாமல் ஏதோ நல்ல காரியம் பண்ணியிருக்கோம், நல்ல காரியம் பண்ணணும்னு திருஷ்டினாலே பண்ணல, ஆனால் அது நல்ல காரியமாக எடுத்துட்டு பகவான் நம்மளை காப்பாற்றுறான். யாதிருச்சிக்க சுகிருத்தம்னு பேர். ஒரு பிரவாகத்தை ஒரு 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 இதில் வந்து மாடை ஓட்டுண்டு போயின்னு இருக்கான் ஒருத்தன். ஓட்டுண்டு போச்சே ஒரு கோயிலில் பிரதட்சிணமாக போகிறான் அதை ஓட்டுண்டு. அப்போ பார்த்தியா அவன் பிரதட்சிணம் பண்ணிட்டான் இந்த கோவிலில் என்ன அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றது. இது மாதிரி எல்லாம் யாதிருச்சிக்க சுக்கிருத்தங்கள் அப்படின்னு நமக்கு தெரியாமல் ஏதோ பண்ணியிருக்கோம், அந்த சுக்கிருத்தையே வச்சுட்டு பண்ணுறான் பகவான். எதிர்ச்சா சுக்கிருத்தம் ததா விஷ்ணோஹ கட்டாட்சம், அது ஜாயமான கட்டாட்சம்னு சொல்லப்படுது. பூர்வஜன்ம சுக்கிருத்தத்தினாலே அவனுக்கு பகவானுடைய கட்டாட்சம் கிடைக்கிறது சில பேருக்கு. விஷ்ணோ கட்டாட்சம். அத்வேஷம், துவேஷம் இல்லாமல் இருக்கிறது. அத்வேஷம், பகவான் பட்சத்தில் துவேஷம் பண்ணக்கூடாது. குணங்களை எல்லாம் குணம் பண்ணு பார்க்கறது, குணத்தை தோஷம் பண்ணு பார்க்காம இருக்கிறது, துவேஷம் பண்ணாமல் இருக்கிறது. ஆபிமுக்கியஞ்சா, அவனுக்கு அபிமுகமாக இருக்கணும். பகவான் அவசரத்தை பார்த்துட்டு இருக்கான், ஆனால் நாங்கள் முகத்தை திரும்பி போனால் அவன் நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டான். அபிமுகமாக இருக்கணும். அப்புறம் சாத்விகை சம்பாஷணம், ஆபிமுக்கம் சாத்விகை சம்பாஷணம், சாத்விக சம்பாஷணம். அதுதான் இங்கே சொல்றார். ஞானக்கை கொடுத்து இவர்களை எடுக்க விடம் பார்த்து, இவளுக்கு ஞானத்தை உண்டு பண்ணி உத்தாரம் பண்ணணும். எப்படி உத்தாரம் ஆறும்னா நமக்கு தத்துவஜானம் வரணும். முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தத்துவஜானம். ஸ்பஷ்டமாக ஒரு சந்தேகம் எதுவுமே இல்லாமல் தத்துவஜானம் உண்டாகணும்னா அதுக்கு ஒரு வழி என்னன்னு பார்க்கறதுக்காக அஜ்ஞாத யாதிருச்சிக ஆனுஷங்கிக பிராசங்கிக சாமானிய புத்தி மூல சுகிருத விசேஷங்கள், இதெல்லாம் காரணத்தினால சுகிருத விசேஷங்கள் வரும். ஆனுஷங்கிக்கம்னா ஏதோ ஒரு காரியம் பண்ணால் அதோட சேர்ந்து இன்னொரு காரியம் ஏற்படுறது, இன்னொரு அதுக்கு சேர்ந்த மாதிரி வருது. பிராசங்கிகமாக பண்ணுறோம், சிலது நமக்கு தெரியாமல் ஏதோ பண்ணுறதுக்கு போகிறோம், அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இன்னொன்று பண்ணுறோம். சாமானிய புத்தி மூலமான சுக்கிருத்தங்கள், இதெல்லாம் சுக்கிருத்த விசேஷங்கள் எல்லாம் எடுத்துட்டு வியாஜமாக கொண்டு அதே ஒரு நேவமாக ஸ்வீகாரம் பண்ணி விசேஷ கட்டாட்சம் பண்ணி இதுவே போகிறோம் அப்படின்னு ஒரு விசேஷமான கட்டாட்சம் பண்ணி அத்வேஷ ஆபிமுக்கிய சாத்விக சம்பாஷணாதிகளை உண்டாக்கி, அத்வேஷம் இவனுக்கு பகவான் விஷயத்தில் துவேஷம் இல்லாத மாதிரி அனுகிரகிக்கிறான், ஆபிமுக்கியம் இருக்கிற மாதிரி பண்ணுறான்.
சாத்விகாலோட சம்பாஷணம் பண்ற மாதிரி பண்றான். சாத்விக ஜனங்களோட சேர்ந்தா நல்ல விஷயங்களை தெரிஞ்சு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுறது. இதெல்லாம் உண்டாக்கி சாதாரண நித்ய ஸ்வசம்பந்த சககாரியான நித்யா ஸ்வசம்பந்த சககாரி சாதாரணமான நித்தியமாக பகவானோட சம்பந்தம் நமக்கு ஒரு சேத்தனனுக்கு ஏற்படணும்னா அதுக்கு சககாரியானது எதுன்னா ஆச்சாரிய சம்பந்தம். ஆச்சாரியோட சம்பந்தம் கிடைச்சிருதுன்னா பகவானோட சம்பந்தம் கிடைக்கிறது நமக்கு. அதனால ஸ்வசம்பந்த சககாரி பகவானோட சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு உபயுக்தமான ஆச்சாரிய சம்பந்தத்தை அபிசந்தி பண்ணி அதை அவன் சங்கல்பம் பண்றான், இவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படட்டும். இந்த சுக்கிருத விசேஷங்களையே வியாஜமாக வச்சுட்டு இந்த மாதிரி பண்றான் பகவான். அந்த சுக்கிருத விசேஷங்கள் யாதர்ச்சிக்கும் ஆனுஷங்கிக்கும் பிராசங்கிக்கும் இதெல்லாம் வேற நமக்கு தெரியாமலே ஏதோ ஆன ஒரு சுக்கிருத்தை வச்சுண்டு அத்வேஷாபிமுக்கியம் எல்லாம் உண்டு பண்ணி சாத்விக சம்பாஷணைகள் ஆறு மாதிரி உண்டு பண்ணி இதெல்லாம் பண்ணி ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுற மாதிரி சங்கல்பம் பண்றான் பகவான். அது பண்ணி யாருக்கும் நமக்கு தத்துவ ஞானம் வருது அப்படின்னு சொல்ல போறார். ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே அபிசந்தி பண்ணி, அபிசந்தின்னா சங்கல்பம், அவனோட இச்சை ஏற்படுறது. விசேஷண விசேஷ உபயஸ்வபாவ விஷயமாக திறந்த கண்டுரை கவல்லா தெளிவுத்த சிந்தையனாய் புலிங்க சகுனி விற்த்தாந்த வைதேசிகனான தேசிகன் திருவடிகளிலே சேர்த்து அவள் மனசிலும் வாக்கிலும் கோயில் கொண்டு பிரமகுருவாகி நின்று தீதில் நன்னெறி காட்டி ஒருபட்டு ஆத்மோஜீவன அபேட்சிதங்களான ரகசிய சப்தார்த்தங்களை அஜான சம்சய விபரீத ருச்சிகள் புகாதபடி உபதேசிக்க அப்படின்னா முதல்ல பருவத்துக்கு வேண்டினது இது. விவேக பருவம் விவேகம் பண்ணணும்னா முதல்ல நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படணும். ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டா அப்புறம் விவேகம் வருது. அந்த விவேகம் வர்றதுக்கு இதெல்லாம் விவேகத்துக்கு உபயுக்தமான விஷயங்கள். எப்படி ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே அந்த ஆச்சாரியர் எப்படி நமக்கு உபதேசம் பண்றா, அதனால ஒரு சம்பந்தம் ஒரு சம்சயம் விபரியம் இல்லாமல் நமக்கு கிடைக்கிறது. அதெல்லாம் இங்கே விவரிக்கிறார். இது ஒரு பெரிய வாக்கியம். இந்த வாக்கியத்தோடைய பாசுரங்கள் எல்லாம் இருக்கு நிறையா. அதை மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நல்ல நாள் ஆரம்பிச்சிருக்கோம். பரமபுத சோபானம் கூடிய ஒரு உத்தமமான கிரந்தம். மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாருக்கும் காரணம் வச்சு நிற்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.